இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன் அந்த டிராமாவோட செகண்ட் எபிசோட் தாங்க பார்க்க போறோம். இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கே ரொம்பவே அழகான விஷுவல்ஸோட அது கூடவே சேர்ந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் ஸ்டோரிங்க. அதனால நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்குமே இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அப்பதான் உங்களுக்கு இந்த டிராமாவே புரியும். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட லிங்கை நான் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அது போக நீங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நான் அந்த லிங்கை அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த செகண்ட் எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்க போதுங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். சோ போன எபிசோடோட கடைசியில நம்ம ஹீரோயின் ஹேஜின் காசு இல்லாதனால அந்த காஃபி ஷாப்ல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோட்ட காசு கேட்டுட்டு அப்படியே சங்கடப்பட்டு நின்றுகிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ டூசிக் எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அதுல இருந்து இந்த எபிசோட ஆரம்பிக்குது. அவன் எப்படி நம்ம ஹேஜினை கூப்பிட்டு போக நம்ம ஹேஜின்னு பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல நீ சொன்னது நானும் பின்னாடியே வந்துட்டேன், நான் எப்படி காசு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வா வா சம்பாதிக்கலாம், அதுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். உடனே நம்ம ஹேஜின் இல்ல நீ எதுவும் தனியா கூப்பிட்டு போயிட மாட்டேல அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ அங்கிட்ட இருந்து ஒரு போலீஸை பார்த்து ஏ என்னையா என்ன பண்ற அப்படின்னு கேட்க அந்த போலீஸ் கூட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தாங்க. அந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டூசிக்குமே நீ அந்த கடத்தூர்ல எல்லாம் இப்ப பேட்ரோல் போ, அங்கதான் இப்ப போலீஸ் தேவைப்படுவாங்க, அதனால நீ அங்க போய் என்னன்னு கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். அப்படியே நம்ம ஹேஜென்ட்ட இல்ல நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தே தனியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல அதெல்லாம் விடும்ல, போலீஸே உங்க ஃப்ரெண்டு தான்றப்ப நான் பயப்படாம வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. அப்படியே அந்த கிராமத்தோட மலை மேல ஏறி என்னதான் பண்றேன் அவன் அப்படி நம்ம ஹேஜனும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் போய் ஐயா இந்த மாதிரி பயப்படாதீங்க, அந்த டவர் தீப்பிடிச்சு இருந்தனாலதான் நம்ம யாருக்குமே இன்னும் கரண்ட் வரல, அது வந்துரும், அது சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஒரு சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே அங்க இருக்கிற எல்லா பெரியவங்கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். நம்ம ஹேஜனும் உன்ன போல ஒருத்தர நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டே நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு பாட்டிட்ட போயிட்டு பேசாம இந்த வாட்டி சைகையில சொல்றான். அந்த பாட்டி ஒரு டெஃப் போல, அதனால இப்படி சொல்றான். அந்த பாட்டி அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சரி சரின்னு சைகையிலே சொல்லிட்டு இந்த சேர்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு 2 ஜூஸ் கேன் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் கொடுத்துறாங்க. இந்த ஜூஸ் கேனை நான் நிறைய கொரியன் டிராமால பாத்திருக்கேன். அதுல என்ன இருக்கும்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அங்க இருக்கிற கிராமத்துல அந்த கடலோர பகுதிக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹேஜனும் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே நடந்து போறான். அப்படியே நம்ம டூசிக்கிட்ட நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு கேட்கறான். இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் கூட உன்னை மரியாதையை தான் கூப்பிடுறாங்க, நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசிக் கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியூர் காரிக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்தி போறேன். அப்படியே இந்த நம்ம வந்தாச்சு, இந்த இடத்துலதான் வேலை பார்க்க போற அப்படின்னு சொல்றான். அங்க என்ன வேலைன்னு போய் பார்த்தா நம்ம இந்த கடல்ல மீன் பிடி பாத்தீங்களா, அது மாதிரி அவங்க ஊர்ல இந்த குட்டி குட்டி ஆக்டோபஸ்ல இருக்கிற தோல்ல எடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு, அந்த வேலையை பார்க்க வைக்கிறதுக்காண்டி தாங்க நம்ம ஹேஜனை கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம ஹேஜ்னு அதை பார்த்துட்டு என்னது நான் இதுல உள்ள தோல் எடுக்கணுமா, இல்ல நானே இதை சொல்லிக்க கூடாது ஆனாலுமே சொல்றேன், நான் ஒரு டென்டிஸ்ட், நான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ள அங்கிட்ட இருந்து நம்ம டூசி பாட்டிமா இந்த பொண்ணுதான் வேலையை சொல்லி கொடுங்க வேமா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் சரி இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்க 8200 வான் அப்படின்னு சொல்றான். 8200 தான் ரொம்பவே கம்மியா இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டி மேலாம் வந்துடுறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலையும் கீழையும் பார்த்துட்டு என்னடா அது இந்த பொண்ணா வேலை பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கூட்டு போறாங்க. அப்படியே அவங்க எல்லாம் நம்ம ஹேஜனுக்கு எப்படி அது தோலை தனியா எடுக்கணும்னு சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹேஜன் அப்படி இப்படி முட்டி மோதி பாக்குறா, எடுக்கவே வரல. அங்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டியும் என்னடா இவளுக்கு ஒண்ணுமே தெரியல, இவளை பார்த்தா இவ இந்த ஊர் காரி மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றான். ஒன்னு இந்த சைடு இருக்கிற 2 பேர் பாவம் அவளுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்னு இங்கிட்ட இருந்து ஒரு பாட்டி நம்ம எதுக்கு இந்த வேலையை பாக்குறோம்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹேஜன் அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்னே இவங்க நம்ம இதெல்லாம் இங்க தோல் எடுத்து கொடுத்துட்டா அது இன்னொரு இடத்துக்கு போகும், அங்க அதை காய வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இதையாடா சாப்பிடுவீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. இதை பாக்குறப்ப சாப்பிடுவாங்க போல. அப்படியே அவங்க எல்லாம் நம்ம ஹேஜன்ட்ட உனக்கு எங்க சீஃப் டூசிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரொம்பவே மரியாதையா நம்ம ஹீரோவை சொல்லி நம்ம ஹேஜன்ட்ட கேக்குறாங்க. நம்ம ஹேஜனும் இல்ல நாங்க 2 பேரும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோனே அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அது ஏன்னு இனிமேதான் பார்ப்போம். ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஹேஜன் ஒரு ஆக்டோபஸ் தோலை கீறிடுறா. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி இங்க் வெளியே வந்துருது. அதை பார்த்தோன்னே இங்கிட்ட இருந்து ஒரு பாட்டி ஏமா அந்த இங்க்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுமா, ஐயோ இவ்வளவு வச்சு நம்ம என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்றான். உடனே அங்கிட்டு இருக்கிற ஒரு 2 கிழவிக என்ன சொல்லுதுன்னா இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதானே, இதென்ன புதுசா இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்ன பண்ண பண்ணிப்பாயில, இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா நீ பொழப்பு நடத்த முடியாதுமா அப்படின்னு சொல்றான்.
சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் என்கிட்ட இந்த மாதிரி யாருமே பேசினது கிடையாது தெரியுமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் ஆயிடுறான். அப்படியே ஒரு வழியா ரொம்பவே அழகா ஒரு ஸ்குவிட்டை கிளீன் பண்ணி அவங்கிட்ட காட்டுறா. பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே அங்க இருந்து ஒரு பாட்டி ஐயோ அதுக்குரிய கால் எங்கம்மா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் அப்பதான் பாக்குறா அதோட 8 காலையும் சேர்த்தே வெட்டி விட்டாங்க. அப்படி அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் ஆகிறது. நம்ம ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சிடுறான். அந்த கடற்கரையை அந்த சாயங்காலம் நேரத்துல காட்டுறாங்க. பாக்குறதுக்கே ஏதோ தங்கத்தால மினுக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நம்ம ஹேஜன் அந்த கடற்கரை ஓரமா நின்னுட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ டூசிக்கு வந்தோடனே என்னை நீ இப்படியே தனியா விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரி நீ சம்பாரிச்ச காசை கொடுக்கலாம் வந்தேன் சரி வேணாட்டி விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே நம்ம ஹேஜன் இல்ல காசை கொடு நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. நீ 3 மணி நேரம் வேலை பார்த்திருக்க, ஒரு மணி நேரத்துக்கு 8200 வான், இந்த 3 மணி நேரத்துக்கு 24000 வான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே நம்ம ஹேஜன் என்னது 24000 தானா மிச்சத்து எங்க இவ்வளவு தானா அப்படின்னு கேட்க இல்ல இது கண்டிப்பா மிச்சம் இருக்கு ஆனா நீ வேலை பார்த்ததுக்கு இதுவே உனக்கு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சில்லறை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்குறான். அப்படியே நம்ம ஹேஜன் ஒரு 4000 வான் எடுத்து டூசிக்கிட்ட கொடுத்து நீ அந்த காஃபி ஷாப் ஒன்னுட்டு இதை மறக்காம கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் பாய்ன்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ 2 ஸ்டெப் நடந்தோடனே நம்ம ஹேஜன் ஐயோ ஆமா கார் ரிப்பேரா இருக்கோ அதை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சிரிக்கிறோம். உடனே நம்ம ஹீரோ ஏமா எதுக்குமா இப்ப நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்க இல்ல உன்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் கார்னு சொன்னது நம்ம டூசிக்கு சாயான்னு கேட்டுச்சு போல. ஓ சாயாவா அப்படின்னு கேட்க ஐயோ இவனுக்கு கார் என்னன்னு தெரியாது போலவா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டேரிங் மாதிரி ஆக்ஷன்லயே பண்ணி காட்டுறான். அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் புரியுது ஓ காரா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே போய் அவளோட காரை சரி பண்ணிட்டு பேட்டரி எல்லாம் சார்ஜ் ஏத்தி பார்த்துட்டு நீ போய் ஸ்டேரிங் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் போய் ஆன் பண்றான். அப்பயும் கார் ஸ்டார்ட் ஆகாதனால நீ தள்ளிக்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான். அப்பதான் நம்ம ஹேஜனை கூப்பிட்டு இங்க பாரு இது என்னது அப்படின்னு கேட்க என்னன்னு பார்த்தா கார்ல அவ சைஸுக்கு ஒரு ஆணி குத்தி இருக்குங்க. அதனாலதான் உன் காருமே ஸ்டார்ட் ஆகல. இந்த ஆணி எடுத்தாதான் ஸ்டார்ட் ஆகும். இத பாக்குறப்ப கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அது ஏதோ ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி புது டெக்னாலஜி போல. அதை விடுங்க இதோடய நீ இவ்வளவு தூரம் வந்த இத கூட பார்க்காம நீ இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு நம்ம டூசி கேட்க ஐயோ ஆமா சொல்றத பார்த்தா நான் திரும்பி போக முடியாது போல இந்த கார்லயே அப்படின்னு நம்ம ஹேஜின் கேட்க உடனே நம்ம ஹீரோ எது திரும்பி போறியா உனக்கு என்ன அண்டர்டேக்கர் மாதிரி 6 உயிரா இருக்கு பேசாம இன்னைக்கு நைட் இங்கே தங்கிரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே நம்ம ஹேஜன் எது நான் இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கணுமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசிக்கு ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பாக்குறேன். அதை நம்ம ஹேஜனுமே பாத்துறான். இந்த ஹார்பருக்கு அந்த சைடு ஒரு ரூம் இருக்கு நீ வேணா அங்க தங்கிக்கோ ஒரு நாள் நைட்டுக்கு 9000 வான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான். வேமா போ உன் மேல ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம ஹீரோயினும் அவன் மேல ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அப்போ ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிக்குதுங்க. அந்த கடல்ல உட்காந்து வேலை பார்த்தா பாத்தீங்களா அதுல இருந்து வந்த ஸ்மெல் போல இவளும் மோந்து பார்த்துட்டு ஐயா என்னடா இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிடறான். அங்க போய் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடறதுக்காண்டி அந்த கேண்டீனுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அங்க பில்லில் எழுதி போட்டிருக்க அமௌண்ட் எல்லாம் பார்த்தா இவளுக்கு தலையே சுத்துது. ஏன்னா இன்னும் கண்டிப்பா அங்க டவர் வந்திருக்காது. அதனால இவ கையில வச்சிருக்கிற அந்த மிச்ச காசு வச்சுதான் அங்க பொழப்ப ஓட்டணும் நைட்டு. அதனால அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன சாப்பிடலாம் ஐயோ சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட முடியுமா வேற எதுவும் சைடிஸ் கிடைக்காதா அப்படின்னு சோகமா அந்த பில்ல பார்த்து இவளுக்கு இவளை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி இருக்கிறத வச்சு இன்னைக்கு நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் சொல்றதுக்காண்டி அங்க போய் பார்த்தா அங்க யார் அந்த ஆர்டர் எடுத்துக்கிறானா அதுவும் நம்ம ஹீரோ தாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹேஜின் இன்னுமே சாக்கார ஏய் நீ என்னையா பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம டூசிக் பார்த்தா தெரியல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆர்டர் சொல்லு அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல நம்ம 2 பேரும் இன்னைக்கு தான் வாட்டி பாத்துருக்கோம் அதுக்காக நீ என்கிட்ட ரொம்பவே மதிப்பு கொடுத்தலாம் பேசாத ரொம்பவே கேஷுவலா பேசிக்கோ அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ ஆமாமா நானுமே அதெல்லாம் சொல்ல நினைச்சேன் அப்புறம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிச்சா. நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. உடனே ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போறா. அப்ப நம்ம டூசிக் ஜூஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்க ஆமாமா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போறப்ப அவ வயிறு சத்தம் போட ஆரம்பிக்குது பசியில. அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்லையே உன் வயிறு சொல்றத பார்த்தா உனக்கு இன்னும் பசிக்குது போலே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹேஜின் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாங்கிட்டு ஜூஸை குடிச்சிட்டு நேரா போய் படுத்துறா. அப்படியே நிம்மதியா தூங்குவாச்சு செய்வோம்டா அப்படின்னு கண்ணை மூட போறா. அப்ப அவ பக்கத்துல ஒரு கருப்பாம்பூச்சிங்க. அதை பார்த்துட்டு உயிரே போற மாதிரி பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறா. சுத்தி இருக்கிறவங்க எதுக்கு இந்த பொண்ணு இப்படி கத்துது அது சாதாரண கருப்பாம்பூச்சி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அப்போ ஒரு அம்மா நம்ம ஹீரோட்ட வந்து டூசிக் நீ வேமாவா அங்க பாட்டிமா ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கு நான் மறுபடியும் சியோலுக்கே போயிருவேன் போல அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஏன் எக்ஸ்ரேவே எடுத்துக்க மாட்டீங்களாமே அப்படின்னு நம்ம டூசி கேட்கறான். அதுக்கு அந்த பாட்டி எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையே கிடையாது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ சரி அப்ப வாங்க நம்ம அந்த டிவி ஷோ பாப்போமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்னை வெளியே வாக்கிங் கூட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம டூசிக்கும் அப்படியே வாக்கிங் போணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவன் முதுகுல தூக்கிட்டு அப்படியே அழகா அவங்கள வாக்கிங் கூட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹேஜினை காட்டுறாங்க. அந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில நின்றுட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போகுது. அப்ப
அம்மா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஆகிறது. நம்ம ஹீரோயினுமே அந்த மொட்டை மாடியிலே படுத்து தூங்கி எந்திரிக்கிறா. அப்படியே அந்த கடற்கரைக்கு போறா. அங்க நம்ம ஹீரோவை பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஏல விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹேஜனும் என்னடா அவன் இப்படி பயங்கரமா ஏல விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏல விடுறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அப்படியே ஏலெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ வந்தோடனே, நீ நேத்து நைட் என்னன்னா ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி என்னன்னா ஏதோ கடைக்கடையா போய்கிட்டு இருந்த, இப்ப என்னன்னா இங்க ஏல விட்டுக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ ஒரு ஃப்ராடு தானே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ, நீ என்ன நைட்டு சரியா தூங்கலையா, மூஞ்சில இன்னும் தூக்கம் அப்படியே இருக்கே, ஒழுங்கா போய் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹேஜன், அதெல்லாம் இருக்கு, பக்கத்துல கார் ரிப்பேர் பண்ற இடம் இருக்கா இல்லையா, எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா, எனக்கு இப்ப உடனே சியோலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ, நான் நினைச்சதோட நீ பயங்கரமான சோம்பேறியா இருக்கே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹேஜன், நீங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல, நீ என் கூட இப்படி சண்டை போடாத அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வந்துருது. அப்படியே அவனுக்கு கால் முடிய நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துருது. இவ அப்படியே எடுத்து பேசினா, யாருன்னு கேட்க, ஹலோ இது டாக்டர் ஹேஜினா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின், ஆமாங்க நான் தான், யாரு அப்படின்னு கேட்க, நான் தான் எதிர்த்த பிளாட்ல இருக்கிற பேசுறேன், உன் பேஷண்ட் தான் நான் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோயின், ஓ நீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ போனை காமிச்சு, சிக்னல் வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சிக்னல்லே சொல்லிட்டு போயிடுறான். இங்கிட்டு இருந்தம்மா, ஹலோ கேக்குதா அப்படின்னு கேட்க, நம்ம ஹேஜனும் கேக்குது கேக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அந்த அம்மா, உனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும், உன்னாலதான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தேன், நான் என் பொண்ணோட காசு எடுத்து செலவழிக்க ரொம்பவே சங்கடப்பட்டேன், அவ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப லைட்டா ஒரு சந்தோஷம், மூஞ்சில ஒரு ஸ்மைல். அப்படியே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருந்தனாலதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, என் காசுமே கொஞ்சம் மிச்சமான மாதிரி இருந்துச்சு, நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. நம்ம ஹேஜனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்படியே போனை கட் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கிறான். அதுக்கப்புறம், ஐயோ நான் இப்ப ஹெல்ப் லைன் கால் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை தேடிட்டே போறான். அப்படியே ஒரு வேலையை கார் மெக்கானிக்க வந்துடுறான். நம்ம ஹேஜினோட காரை பாத்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹேஜனுக்கு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்தனா, அவளோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து. எங்கடி போன, வேலை இல்ல, ஊரை விட்டு ஓடிட்டியா, உன்னை நான் இப்ப கொல்ல போறேன் பாரு, நாளைக்கு மட்டும் நீ ஊருக்கு வரலனா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின், இல்ல நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். இப்ப நம்ம ஹேஜன் யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா, இந்த நேத்து ஒரு 2 சின்ன பசங்க பல்ல உடச்சு நின்றுகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க. உடனே நம்ம ஹீரோயின், பரவாயில்ல, நேத்து இவதான் பல்ல உடச்சான்னு தெரிஞ்சுமே இன்னுமே நீ அவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த இடத்துல இவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தானே அப்படி. உடனே அந்த பையன் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் இது தெரியாம தானே அடிச்சா, அதனாலதான் நாங்க இன்னும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின், பரவாயில்ல, 2 பேரும் நல்ல பசங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க உன் பல்ல காட்டு பாப்போம் அப்படின்னு அதை பாக்குறான். பரவாயில்ல, உன் பல்லு வேகமாவே ஆறிக்கிட்டு இருக்கே, அடுத்து ஏதாச்சும் உனக்கு வலி கிடைச்சுன்னா நீ மறக்காம டென்டிஸ்ட போய் பாத்துரு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த 2 சின்ன பசங்களும், நீங்க நேத்து பண்ண உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம், கண்டிப்பா நானும் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் செய்வேன் அப்படின்னு சொல்றான். சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்றா. போறப்பயும் அவங்க ஒரு வாட்டி நின்று, தேங்க்யூ, மறுபடியும் இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்கிட்ட அந்த மெக்கானிக்கும், மேம் உங்க கார் ரெடி ஆயிடுச்சு, வந்து பாருங்க அப்படின்னு நம்ம ஹேஜினை கூப்பிட்டுறேன். இப்போ நம்ம ஹீரோ டூசிக்க காட்டுறாங்க. நேத்து நம்ம ஹேஜின் ஒரு காஃபி ஷாப்புக்கு காசு கொடுக்காம போனா பாத்தீங்களா, அந்த காஃபி ஷாப்ல வந்துட்டு கடையெல்லாம் திறந்து காஃபி போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கடையோட ஓனர் வந்து, என்னப்பா காஃபி எல்லாம் போறே, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லிட்டு, அந்த இருக்கு பாரு அந்த 4000 வான் அப்படின்னு சொல்றான். 4000 வானா எதுக்கு அப்படின்னு அந்த காஃபி ஷாப் ஓனர் கேட்க, அதான்ப்பா நேத்து ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு காசு கொடுக்காம போச்சுல, அந்த 4000 வான கொடுத்துட்டுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த காஃபி ஷாப் ஓனர், பாத்துப்பா அவ வேற பாக்க ஒரு மாதிரி இருந்தா, வெளியூர்காரி வேற ஃப்ராடா கிரேடா இருக்க போறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டோசி, இல்ல அவ ஃப்ராட்லாம் கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த காஃபி ஷாப் ஓனர், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே, தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். என்னப்பா நீ வெக்கப்படுற அப்படின்னு அந்த காஃபி ஷாப் ஓனர் கேட்க, எங்க நான் வெக்கப்படுறேன், அதெல்லாம் கிடையாது, இந்த காஃபி குடி அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹேஜனை காட்டுறாங்க. அப்படியே அந்த கிராமத்தை பிரிய முடியாம பிரிஞ்சு கார்ல போயிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு போன் வருது. யாரு அப்படின்னு கேட்க, என் நம்பரை நீ டெலிட் பண்ணிருப்ப, ஆனா என் வாய்ஸ் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோனும், இது டாக்டர் லியா அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா, அதாங்க நம்ம ஹீரோனுக்கும் ஒரு டாக்டருக்கு சண்டையாச்சே, அந்த டாக்டர் தான் போன் பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம ஹேஜன்ட்ட, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு நக்கலை கேட்க, நம்ம ஹேஜன், என்னையோட நீங்க தான் என் கெரியரை சீரழிக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுறீங்க போலே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர், எது நான் கஷ்டப்படுறேன், என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா, நான் ஒன்னும் பண்ண தேவையே கிடையாது, அன்னைக்கு உன்னோட ஹெட் டாக்டர் பத்தி ஆன்லைன்ல தப்பா அப்லோட் பண்ண பாத்தியா, அப்பவே உன்னை பத்தி எல்லாருமே தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே கூட என்ன சொல்றானா, இப்ப கூட உனக்கு கெட்டு போகல, நீ முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேளு, நான் மறுபடியும் உன்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு திமுறா சொல்றான். அதுக்கு நம்ம ஹேஜின் கோவமா, என்னது நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, ஏண்டி உன்னை மாதிரி ஒரு ராட்சசிட்ட வேலை பாக்குறதுக்கு நான் காலைல வேற விழுவேன் நீ நினைக்கிறியா, உன்னோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் இனிமேல் எதுக்கு எந்த கிளினிக்லயும் போய் வேலை தர போறேன், நானே ஒரு கிளினிக் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காலையும் கட் பண்ணிடுறான். இங்கிட்ட அந்த டாக்டருக்கு பயங்கர ஷாக், என்னடா அவ இப்படி பேசிட்டான். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த கிராமத்தொட்டு வெளியே போனவ வேகமா ஒரு யூட்டனை போட்டு ஃபாஸ்டா மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ளேயே உள்ள போறா. அப்படியே நேரா நேத்து ஒரு ஹோட்டல்கார அம்மாவை பார்த்து பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு கிளினிக் ஓபன் பண்றத பத்தி, அவங்கிட்ட போறா.
உடனே அந்த அம்மா, "என்னம்மா நீ இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா நீங்க தானே நேத்து சொன்னீங்க எனக்கு கிளினிக் ஆரம்பிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா இங்க வா நான் உனக்கு இடம் பார்த்து தரேன்னு" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஹோட்டல்காரம்மா ரொம்பவே ஆச்சரியமா, "என்னது உண்மையாவா? நீ உண்மையிலே தான் சொல்றியா? இங்க கிளினிக் போட போறியா? வா வா வேகமா போ வேகமா போன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அவசரமா நம்ம ஹேஜனை கூப்பிட்டு போறாங்க. 2 பேரும் பேசிட்டே போறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்காரம்மா நம்ம ஹேஜன்ட்ட, "என்னம்மா நேத்து நைட் நீ அந்த லாட்ஜ்ல தங்குனியாமே" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹேஜன், "ஆமாமா வேற வழி இல்லைல, அதனாலதான் அங்க நேத்து நைட் தங்குனேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டே போயிருக்கிறப்ப ரொம்பவே மலை மேல ஏறி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்கார அம்மாக்கு ஒரு போன் வந்தது. யாருன்னா அந்த டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் இருந்து. அவன் இன்னைக்கு ஏதோ பார்ட்டி வைக்கணும், டேட்டை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஹோட்டல்கார அம்மா ரொம்பவே கோவமா, "என்னது இன்னைக்கு வச்சுட்டாங்களா? அன்னைக்கு தானே சர்வே எல்லாம் எடுத்து அன்னைக்கு வைப்போம்னு சொல்லி வச்சாங்க, ஏன் இப்படி உடனே மாத்துறாங்க? செத்தரா இன்னைக்கு நீ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கிளம்புது. போறவன் நம்ம ஏஜென்ட்டே, "நீ மன்னிச்சிருமா, நான் உனக்கு 2 அடியை கொடுத்தாதான் இவன் திருந்துவேன். நீ நேரா இந்த வழியிலே போனேன்னா அங்க ஒரு போட் இருக்கும், அந்த போட்டுக்கு பக்கத்துல ஒரு திருப்பியா, அவன் நீ போய் பாரு, வர விஷயத்த அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அதனால அவன் எல்லாமே பாத்துக்கிருவேன், நீ பாத்து போ" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் நேரா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிறதுல நடந்து போயிட்டே இருக்கா. அப்ப அங்க உண்மையிலே மலை மேல ஒரு போட் இருக்கு. அத நம்ம ஏஜென்ட் பார்த்துட்டு, "ஆமாங்க இங்க உண்மையிலே ஒரு போட் இருக்கு, பக்கத்துல ஒரு தெரிக்க இவனா தான் இருப்பான் போல" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஹலோ அப்படின்னு கூட சொல்லல, அதுக்குள்ள அங்கிட்டு இருக்கவே திரும்பி, "வாங்க வாங்க இந்த கிளினிக்கும் இட விஷயமா தானே வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிடுறான். யாருன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோ டூசிக் தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக். "என்னடா இங்கேயும் நீயே இருக்க" அப்படின்னு கேட்க, அதுக்காவே, "ஆமாமா நான் ரியல் எஸ்டேட் தான், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாரு ஐடி கார்டு" அப்படின்னு காமிச்சிடறான். அதுக்கு நம்ம ஏஜென்ட், "உண்மையே சொல்றா, நீ உண்மையிலே என்னதான்டா வேலை பாக்குற" அப்படின்னு கேட்க, "இப்போ உனக்கு ஒரு கிளினிக்கு ஒரு வீடும் தானே வேணும், இந்த ஊருக்கு எல்லாமே நான் தான் சீஃப் டூசிக்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியலைங்க. இப்பதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹேஜின் ஸ்டார்டிங்ல அந்த கடல்ல செப்பல தவறு விட்டா பாத்தீங்களா, அந்த சீன்ல நம்ம ஹீரோ சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹேஜினை பாத்துறாப்ல. அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் நம்ம ஹேஜின் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அது போக அந்த 2 சின்ன பசங்களுக்கு நம்ம ஹீரோயின் பல்ல மருந்தெல்லாம் வச்சு பஞ்சு வச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அதையும் நம்ம டூசிக் தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ரசிக்கிறாப்ல. அப்படியே அடுத்து கடலுக்கு பக்கத்துல அந்த ஸ்குவிட் தோலை உரிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதையும் நம்ம ஹீரோயின் வெட்டுறதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு கியூட்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காப்ல. இப்படி ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு எபிசோட் முடியுதுங்க. சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த டிராமா என்னைய மாதிரி உங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சுதான் எனக்குமே இதை கண்டினியூ பண்ணாம வேணாமா இல்ல வேற டிராமா போடலாமான்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும் நீங்க போற கமெண்ட்டை பார்த்து. அதனால மறக்காம ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்படியே எல்லா எபிசோடும் பாக்குறதுக்கு மறக்காம அந்த பெல் பட்டனை போட்டு பொளந்து விட்டுருங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்குமே நோட்டிஃபை ஆகி பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம யோர்மன் வாய்ஸ் ஃபேமிலியில இணைச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். இல்ல அடுத்த எபிசோட்லயே பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல். டாடா.